ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் ஒரே டைமில் 2 ஏஐ போட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ண இயலுமா? ஒரு போட் இன்னொரு போட்டோட மெஸ்அப் பண்ணுமா? பர்சனலாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படி செய்கிறத. ஆனால் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ட்ரேடிங் போட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிஐ மூலம் கனெக்ட் பண்ணுவீங்க. இப்போ ஏங்கிற ட்ரேடிங் போட்டை ஒரு எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணிட்டீங்க ஒரு ஏபிஐயில். இன்னொரு ஏபிஐ கிரியேட் பண்ணி பீங்கிற ட்ரேடிங் போட்டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ட்ரேடிங் போட்டு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ட்ரேட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிற ட்ரேடிங் போட்டுக்கு $500 அலோகேட் பண்ணுறீங்க, பீங்கிற ட்ரேடிங் போட்டுக்கு $500 அலோகேட் பண்ணி ரெண்டுக்கும் டோட்டல் $1000 அலோகேட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் உங்கள் எக்ஸ்சேஞ்சில் $1000 வச்சிருக்கணும். ஓகே, அப்போ தான் அது சரியாக ட்ரேட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டுக்கும் 500 அலோகேட் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் 1000 இருக்கணும். ஆனால் எக்ஸ்சேஞ்சில் ஒரு 500 வச்சிட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டு பொட்டுமே அந்த 500 யூஸ் பண்ணி ஒரு எந்த பொட்டோ வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி ரைட். அப்போ வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜிங்கிறதால எந்த பொட் கூடுதலா எடுக்கிற டைம்ல என்ன நடக்கும்னா ஒரு போட்டுற ஃபண்ட் ஒரு போட் எடுக்கிறதால இடையில ட்ரேட் எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுதான் முதலாவது பிரச்சனை. ஆனா நீங்க சரியா இப்ப ஒரு போட்டுக்கு $500 ட்ரேட் செட்டிங் கொடுத்துட்டு அங்க $500 வச்சிருப்பீங்கன்னு சொன்னா இது $500 மட்டும்தான் ட்ரேட் பண்ண, அதை தாண்டி $1 கூட எக்ஸ்ட்ராவா எடுக்காது. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு ஃபண்ட் வச்சிருந்தாலும் சரி, வேற எத்தனை போட் கனெக்ட் பண்ணாலும் சரி, நீங்க ஃபண்டை வெளியே எடுத்தாலும் சரி, அந்த பொட்டுக்கு நீங்க அலோகேட் பண்ண படத்தை டச் பண்ணாத வரைக்கும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது, ஏன் இந்த விஷயத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா, இது செய்யலாம், உங்களுக்கு விரும்பினா செய்யலாம். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி. ஓகே, எக்ஸ்சேஞ்சுங்கிறது தேர்ட் பார்ட்டி கம்பெனி. என்னதான் எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்றதுக்கு எக்ஸ்சேஞ்ச் கட்டாயம் தேவை. பொட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ண எக்ஸ்சேஞ்ச் கட்டாயம் தேவைண்டாலும் உங்களோட 2 போட் கனெக்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஏன் ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் நம்பி உங்களோட பணம் எல்லாத்தையும் வைக்கிங்க? நீங்க ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு போட்டையும் இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் இன்னொரு போட்டையும் கனெக்ட் பண்ணினா உங்களோட பணம் 2 இடத்த டைவர்சிஃபை ஆகிருக்கும். நாளைக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் அவங்களோட சர்வீஸ் நீ நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு நிப்பாட்டினாலோ, அப்படி இல்லாட்டி என்னென்ன அந்த எக்ஸ்சேஞ்சில் பிரச்சனை வந்தாலோ, அப்படி இல்லாட்டி அந்த எக்ஸ்சேஞ்சை பேங்க்ரப்ட் ஆகினாலோ, இல்லாட்டி ஹெக் நடந்தாலோ, என்ன நடந்தாலும் உங்களோட எல்லா பணத்துக்கும் ரிஸ்க் இல்லை. உங்களோட பணம் டைவர்சிஃபை ஆகி 2 இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு உங்களோட ரிஸ்க் லெவல் குறையும். நான் சில நேரம் சஜஸ்ட் பண்ற ஒரு ட்ரேடிங் போர்ட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணக்குள்ள அந்த ட்ரேடிங் போர்ட்ல 4-5 எக்ஸ்சேஞ்ச் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா 4-5 எக்ஸ்சேஞ்சில் ஒரே சேம் போட்டை கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணதுக்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஈவன் ஒரு ட்ரேடிங் போர்ட்டுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் கொடுக்காம அந்த ஃபண்டை கூட உங்களோட பெரிய ஃபண்ட் இருக்கணும்னா நீங்க 4-5 உடச்சி வேற எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணது தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகே, ஸோ எப்பயுமே உங்களோட ஃபண்டை டைவர்சிஃபை பண்ணி அலோகேட் பண்ண பாருங்க. ஒரு போட்டை நம்பாதீங்க, ஒரு எக்ஸ்சேஞ்ச் நம்பாதீங்க. மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் மல்டிபிள் போர்ட்ஸ்ல கனெக்ட் பண்றது உங்களுக்கு சேஃப். ஆனா அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னு சொன்னா இது செஞ்ச பிள்ளையா, இது செஞ்ச பிரச்சனை நடக்குமான்னு சொன்னா நீங்க ப்ராப்பரா நீங்க உங்களோட யூசிட்டி அலோகேட் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, நீங்க எத்தனை எக்ஸ்சேஞ்சில் எத்தனை போட் கனெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.